கடவுள் மீதும் கடவுளுடைய பராமரிப்பு தன்மையின் மீதும் நம்பிக்கை வைத்து கடவுள் பணியை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்ததான் இயேசு 72 சீடர்களை 2 பேராக அனுப்புகிறார். போதிக்க, குணப்படுத்த, அதன் வழியாக கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் பராமரிப்பையும் மக்களுக்கு எடுத்துரைத்து வாழ. பொருள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு குறிப்பிட்டதனுடைய நோக்கமே இதுதான். கடவுளை எவ்வளவு தூரம் நம்புகிறோம், அல்லது கடவுள் நம்மை வழிநடத்துவார், பராமரிப்பார், பாதுகாப்பார் என்பதில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வது மிக மிக நல்லது. பொருட்கள் தேவைதான், பணமும் தேவைதான். ஆனால் பொருளும் பணமும் கடவுளுடைய இடத்தை பிடித்து விடக்கூடாது. கடவுள் பணியை செய்கிற பொழுது கடவுளுடைய வழிநடத்துதலிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை வேண்டும். பணி செய்கிற மக்களிடமிருந்தும் விருந்தோம்பலும் வழிநடத்துதலும் பராமரிப்பும் கிடைக்கும். இதை உணர்த்துவதற்காக தான் இயேசு இப்படி செய்திருக்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் கடவுளை முன்னிறுத்தாமல் நம்மை முன்னிறுத்தியோ அல்லது பொருட்கள், பணம், இடம் இதை முன்னிறுத்தியோ வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். எங்கே வேலை செய்தாலும், என்ன பணி செய்தாலும், எங்கே வாழ்ந்தாலும், குடும்பத்திலே, துறவற இல்லத்திலே, அல்லது ஒரு தாயாக, தந்தையாக, வேலை செய்கிறவராக, நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்வு இதிலே எங்கே நாம் கடவுளை முன்னிறுத்தாமல் இருந்திருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். கடவுளை முன்னிறுத்தினால் எல்லாம் கிடைக்கும். இதை உணர்ந்து கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.